வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வணக்கம். கிராமத்து ஸ்டைலில் தட்டைப்பயிறு வச்சு இன்றைக்கி ஒரு குழம்பு செய்து பார்க்கலாம். ஒன்றரை கப் அளவுக்கு தட்டைப்பயிறு நல்லா கழுவிட்டு ஒரு 6-7 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். பயிறு எல்லாத்தையும் குக்கரில் போட்டுட்டு ஊற வச்ச தண்ணியும் அதோடு சேர்த்து 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கரில் 3 இல்லை 4 விசில் வச்சா போதும். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி இதை நல்லா ஊற வச்சுட்டு கரைச்சி எடுத்துக்கணும். பயிறு நல்லா வெந்துருச்சு. பொடிசாக வெட்டின வெங்காயம் 1/2 கப் அளவுக்கு, பூண்டு 2 டேபிள் ஸ்பூன், அதோட கொஞ்சம் கருவேப்பிலை, 3 பெரிய சைஸ் தக்காளி, 1 கப்பு தேங்காய், 2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கணும். அதோட வெட்டி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துட்டு தக்காளி வதங்குற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்டாக வர்ற வரைக்கும் வதக்கணும். அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலாவையும் 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கணும். மசாலா வதங்கிறதுக்கு இன்னும் கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்கலாம். வேக வச்ச தட்டைப்பயிரை இப்போ மசாலாவோடு சேர்த்துடலாம். அரைச்சி வச்சுருந்த தேங்காய் சீரகம், கரைச்சி வச்சுருந்த புளி 1 கப் அளவுக்கு இருக்கும். இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இன்னும் கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடணும். ஒரு தாளிக்கிற கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சுட வச்சு அதில் 1 டீஸ்பூன் சாம்பார் பொடியும் சேர்த்து இந்த குழம்போடு சேர்த்துடணும்.